வணக்கம். பட்டா அதாவது பட்டா, இணையவழி பட்டா, ஆன்லைன் பட்டா பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் சமீபத்திய செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. அதை பற்றி மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க. தமிழகத்தில் வருவாய்த்துறையால் வழங்கக்கூடிய பட்டாவானது மின்னணு முறையில் ஆன்லைன் முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டாவில் என்ன முக்கியமான அப்டேட் அப்படின்னா, பட்டாவுடன் நிலத்தின் உரிமையாளரோட போட்டோ அதாவது புகைப்படத்தையும் மற்றும் ஆதார் எண்ணையும் இணைத்து வழங்கும் நடைமுறை விரைவில் அமலுக்கு வர இருப்பதாகவும், இதன் மூலமாக மோசடிகளுக்கும் ஆள் மாறாட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க இயலும் என கருதுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் கருதுவதாக அந்த செய்தித்தாள்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் விரிவாக சமீபத்திய செய்தித்தாள்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்படின்னா, 2021 தற்போது வரை உள்ள HST பட்டா, பட்டா மற்றும் அரசாணை ஜிஓ நம்பர் 97 படியான நத்தம் பட்டா இவை மூன்றும் கூகுள் சீட் மூலமாகத்தான் தயார் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தயார் செய்யும் போது பட்டாதாரரின் மொபைல் எண், ஆதார் எண், போட்டோ ஆகியவை சரிபார்த்து தான் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட்டா பெறுபவரிடம் இருந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மின் இணைப்பு எண் பெற்று அந்த தகவல்களை பெற்று பிரத்யேக மாஸ்டர் சீட்டில் பதிவு செய்து அவற்றை வருவாய்த்துறையோட சர்வர்ல அப்லோடு செய்து விடுவதாக சொல்றாங்க. அப்படி அப்லோடு செய்த பிறகு அந்த தகவல்கள் தான் நமக்கு பட்டாவாக கிடைக்கிறது. அந்த பட்டாவில் நிலத்தின் உரிமையாளரோட போட்டோ மற்றும் ஆதார் எண் இடம்பெறுவதில்லை. அந்த பட்டாவில் ஆன்லைன் முறையில் வழங்கக்கூடிய பட்டாவில் நிலத்தின் உரிமையாளரோட போட்டோ மற்றும் ஆதார் எண்ணை வழங்கும் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை வருவாய்த்துறை மேற்கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் செய்தித்தாளோட தகவல். இதன் மூலமாக ஆள் மாறாட்டம் மற்றும் மோசடிகளை தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் தகவல்.